ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே வாலிபரை வாழ விடுங்கள் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாட்கள் விஞ்ஞான உலகிலே ஒரு நல்ல முன்னேற்றம். அதை நல்ல முன்னேற்றம் என்று சொல்வதா, அல்லது அதை பயன்படுத்துவதில் தான் அது நன்மையா தீமையா என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வதா? இது எப்படியோ இந்த உலகத்திலே இன்றைக்கு அறிவு பெருத்து விட்டது. ஒவ்வொரு நாட்களிலும் எலக்ட்ரானிக் யுகத்திலே புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் இதை அறிந்து கொள்வதில் மிக ஆர்வமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கென்று அவர்கள் ஒரு பெரிய கருவியை வாங்கி வைக்க தேவையில்லை. அவருடைய சட்டை பாக்கெட்டுகளிலே செல்போன் இருக்கிறது. இந்த செல்போனிலேயே ஒவ்வொரு மாடலிலும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிறது. அவர்கள் அதை மாற்றி மாற்றி வாங்கி தங்களை அப் டு டேட் பண்ணிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களை சரியாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு குடும்பங்களுக்கும் திருச்சபைக்கும் இருக்கிறது, சமுதாயத்துக்கு இருக்கிறது. ஆனால் சமுதாயம் என்பதிலே பல தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தான் இந்த வாலிபர்கள் கெட்டு போகக்கூடாது என்று நினைப்பவர்கள். ஆனால் இன்றைக்கு உலக ஆசை ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆட்டி படைப்பதினாலே அவர்கள் தாங்கள் முன்னேறுவதற்கு சில வாலிபர்களை அழிக்க துணிந்து விட்டார்கள். அது அரசியலாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், மற்ற பிற இயக்கங்களாக, மதவாத இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குறியெல்லாம் வாலிபர்களுக்கு தவறாக போதித்து தாங்கள் பிழைப்பதற்கு அவர்களை உபயோகிக்கிறார்கள். இந்த வாலிபர்கள் அழிந்து போவதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. ஆகவே சமுதாயத்தின் பொறுப்பை நாம் மிக அதிகமாக இந்த நாட்களிலே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திருச்சபையும் கிறிஸ்தவ குடும்பங்களும் இந்த காரியத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய நாட்களிலே இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இடத்திலே பெற்றோரும் அவளை எளிதிலே போதனைகளையோ நல்ல ஆலோசனைகளையோ கொடுக்க முடிவதில்லை. நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாக சிறுவர்களை சீரழிக்காதீர் என்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த வாலிபர்கள் சிறுவர்களாக இருக்கிற நாட்களில் நாம் அவர்களை சரியாக வளர்க்காத பட்சத்தில், அவர்களை கண்டித்து வளர்க்காத, வேதத்தின் அடிப்படையிலே நாம் வளர்க்காத பட்சத்தில் நீங்கள் வாலிபர்களை திருத்துவது என்பது அவ்வளவு எளிது அல்ல. உங்களுடைய கண்டிப்பும் அரவணைப்பும் சமமாக பிள்ளைகளிடத்தில் இருந்தால்தான் அதை அவர்கள் திருமண வயது வரைக்குமாவது நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசகராக இருக்க முடியும், ஒரு வழிநடத்துபவராக இருக்க முடியும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சின்ன பிள்ளை என்று சொல்லி நீங்கள் செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டு நீங்கள் வாலிபனான உடனே அவனுக்கு சில கண்டிஷன்களை போடுவீர்களேயானால் அவன் எதிர்க்க துணிந்து விடுகிறான். அவன் உங்களை எதிராளியாக பார்க்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. எனக்கு அருமையானவர்களே, இந்த சாலமோன் ஞானி மிக ஒழுக்கமாக வளர்ந்தவர். அவர் முதிர் வயதிலே அவர் தன்னுடைய மனைவி மாறினாலே வழிவி போனவர். ஆனால் வாலிப பிராயத்திலே தகப்பனுக்கு நன்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாகத்தான் இருந்தார். அவர் மிக முக்கியமான 2 புத்தகங்களிலே
அது நீதிமொழிகள், பிரசங்கி. இந்த குறிப்பாக இந்த 2 புத்தகங்களும் வாலிபர்களுக்கு பல நல்வழி போதனைகளை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவர் பிரசங்கி, நீதிமொழிகள் 1 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 1:4. இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். அவர் எழுதின அந்த நீதிமொழிகளுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அதை ஆரம்பிக்கிறாரு. அப்ப சொல்றாரு, இந்த நீதிமொழிகள், நான் எழுதுகிற இந்த எழுத்துக்கள் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். நம்ம பிள்ளைகள் டெய்லி ஒரு நீதிமொழிகள் புத்தகத்தை படிக்க சொல்லணும். ஆனா அதுவே படிச்சுட்டு போயிடக்கூடாது. அவர்கள் தொடர்ச்சியாக அல்லது தியானத்துக்காக வாசிக்கிற அந்த வாசிக்க வேண்டிய பகுதியோடு சேர்த்து இந்த நீதிமொழிகள் ஒரு அதிகாரத்தை, 31 அதிகாரம் இருக்கிறது, டெய்லி ஒன்று வாசித்தால் மாசத்துக்கு ஒரு முறை வாசித்து முடிக்கலாம். அந்த கடைசி நாட்களிலே 1 2 அதிகாரங்கள் சேர்த்து வாசித்து விடலாம். இந்த பழக்கம் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு இருப்பது நல்லது. அதுல எல்லாருக்கும் ஆலோசனை இருக்குது. ஆனா வாலிபர்களுக்கு மிக அருமையான ஆலோசனைகள், மிக தெளிவாக நம்மால் மனந்திறந்து சொல்ல முடியாத ஆலோசனைகளை அங்கே சாலமோன் ஞானி மிக அழகாக கொடுத்திருக்கிறார். இங்கே பிரசங்கின் புத்தகத்தில் அவர் என்ன சொல்ல வைக்கிறார் பாருங்கள். இள வயதிலே நீ மகிழ்ச்சியாயிரு. ஏன்னா இது ஒரு நல்ல பருவம். இதுவரைக்கும் முழுவதுமாக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாய். இப்பொழுது நீ அடுத்த பருவத்தை அடைய போகிறாய். இன்னும் சில வருஷங்களிலே நீ 1 வருஷங்கள் அல்லது 4 வருஷங்களுக்குள்ளதாக நீ ஒரு தகப்பனாக மாறப்போகிறாய். நீரும் ஒரு தலைவனாக மாறப்போகிறாய். அதற்கு முந்தைய பருவம் தான் இந்த வாலிப பருவம். ஆகவே இந்த நாட்கள் உனக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தரட்டும். நீ சந்தோஷமாயிரு. ஆனால் அந்த நாட்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். சரீரத்திலே மாற்றங்கள் வரும், மனநிலையிலே மாற்றம் வரும், சிந்தனையிலே மாற்றம் வரும், எதிர்பாராத இடத்திலே ஒரு ஈர்ப்பு வரும். ரொம்ப அழகா சொல்றாரு, உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பார். அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் பார்க்கிற பார்வை தேவனுக்கு பிரியமானதா? என் நெஞ்சில உருவாகுகிற எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானதா? இந்த சிந்தனையிலே நீ தெளிவாக இருந்து கொள். அப்படியானால் இந்த வாலிபத்தின் மாயையிலே நீ சிக்கி அழிந்து போக மாட்டாய் என்பதை மிக அழகாக சொல்கிறார். நீங்கள் பிரசங்கி 12 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ கர்த்தரை நினை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்கே நினை என்று சொல்கிற வார்த்தை எப்பொழுதோ நினைப்பது அல்ல, எப்பொழுதும் நினை என்பதுதான் அதன் அர்த்தம். வாலிப பருவத்துல கர்த்தரை குறித்து நமக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அவர் நிறைந்து காணப்பட வேண்டும். ஒரு நாட்கள் வரும், அது என்ன நாட்கள்? வயதான நாட்கள். நீங்க அதைத்தான் அந்த 12வது அதிகாரம் முழுவதிலும் அவர் அருமையாக கவிதையிலே வர்ணித்திருப்பார். அந்த நாட்களை இவர் என்ன சொல்லுகிறார்? அந்த நாட்கள் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன். வயசான பிறகு கைவலி, கால்வலி, முதுகுவலி, இன்னும் நோய்கள், பலவீனங்கள், சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி என்னெல்லாமும் வருது. இப்ப நீ ஹெல்த்தியா இருக்கிறார். இந்த நாட்கள்ல நீ ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்தால் தான் கர்த்தருக்காக எதையாவது தொடர்ந்து சாதிக்க முடியும். ஆகவே நீ இந்த நாட்களிலேயே மனதிரும்பாத பட்சத்துல இந்த நாட்களை நீ ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை என்றால் வயது முதிர்ந்த நாட்கள்ல உனக்கு ஆண்டவரை நினைக்க முடியாது, உன் வியாதியை தான் நினைக்க முடியும். மிக அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்கிற வருஷங்கள் உனக்கு வராததுக்கு முன்னாலே நீ கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை நினை. அதே 12 அதிகாரம் 7 வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் உன் வாலிப
வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் வரும், அது வயதான நாள் என்று சொல்ல முடியாது. அட் எனி டே இந்த உலகத்தில் நம்முடைய முடிவு வரலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, இந்த சரீரத்தை தான் அவர் மண்ணுன்னு சொல்றாரு. இந்த சரீரமானது மண், இது மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது. அது இந்த பூமிக்கு திரும்பி கர்த்தர் தந்த ஆவி, நமக்குள் இருக்கிற அந்த ஆவி, அதை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. நீ வாலிபனா இருக்கும் பொழுதே நீ ஆண்டவரை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விடு. சாவுன்னு ஒரு வரியில சொல்றது அவர் அழகா அவர் வர்ணிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிராயத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப மக்கள், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுங்கள். இன்னைக்கு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான். அவனுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் வாலிபர்கள். நீங்கள் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. முடிவா என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அதாவது இது வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். ரொம்ப அருமையான வார்த்தைகள். அவர் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லியிருக்கலாம். உனக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். இன்னைக்கு அது குறைந்து விட்டது. சில இடங்களில் அது முழுவதுமாக இல்லை, தெய்வ பயம் இல்லை. 14ஆம் வசனத்தை பாருங்கள். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு நிறுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மிக அழகாக அந்த வசனத்தை அவர் முடிக்கிறார். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு வெளியரங்கமான கிரியை, நீங்கள் செய்கிற காரியங்கள், உங்களுடைய வெளியரங்கமான ஆக்ஷன்ஸ், நீங்க பாட்டு பாடலாம், நீங்க கதை அடிக்கலாம், நீங்க வேலை செய்யலாம், நீங்க இந்த உலகத்தின் சிற்றின்பத்தை அனுபவிக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இது வெளியரங்கமானவை. அந்தரங்கமானது, இந்த நாட்கள்ல வாலிபர்களில் அநேகர் இதுல கெட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு திருமண முறிவுல முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது, வாலிப ஆண்களில் அநேகர் ஆண்மையை இழந்து காணப்படுகிறார். நானே பல திருமண முறிவுகளை கேள்விப்பட்டு விட்டேன். டைவர்ஸ். அவர்கள் சொன்னது, அந்த மணமகனுக்கு ஆண்மை இல்லையா? ரொம்ப நெருக்கமானவர்கள் அந்த ஓப்பனா சொல்றாங்க. அது திருமண நாளில் தானே, திருமணத்துக்கு பிறகுதானே அதை கண்டுபிடிக்க முடியும். மற்ற பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருக்கிறார், நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிறார். ஆனால் வாலிப பிராயத்திலே தன்னுடைய சரீரத்தை அந்தரங்கத்திலே கெடுத்து விட்டார். பெற்றோருக்கு தெரியாது. பிள்ளைகள் வேலை பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ தகாத சேர்க்கையினாலே, ஐயா, உங்களுக்கு நடந்து போகிற இடங்களில் எல்லாம் இன்னைக்கு வாலிபர்களுக்கு கண்ணிகளை பிசாசானவன் விரித்து வைத்திருக்கிறான், வலைகளை விரித்து வைத்திருக்கிறான். வயசான கிழடுகளும் அதுல விழுது. ஆனால் வாலிபர்கள் எளிதிலே விழுந்து விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாலிபர்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனுக்கு உகந்தவர்களாக உருவாக்க வேண்டியது குடும்பமும் திருச்சபையும் தான். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இதுக்கு இந்த சஞ்சலத்தை நீக்கி போடுவதற்கும்
மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடுவதும் தான் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் தேவை. வாலிப மகளுக்கு மகனுக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் தேவை. இந்த ரோல் பிளே தான் சர்ச்சில் இருந்து கிடைக்கணும், ஃபேமிலியில இருந்து கிடைக்கணும். ஒரு நாளும் வாலிபர்களை எடுத்த எடுப்பிலை குற்றவாளிகளாக பார்த்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய தவறுகளை அவளிடத்தில் நீங்கள் கண்டுபிடித்தாலும் அது நாமும் கடந்து வந்த பாதை தான். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஆளை நம்ம காப்பாத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம். அதால திட்டுறோமா? பார்த்து நடந்து போக கூடாதா என்று திட்டுறோமா? எப்படியாவது அவரை காப்பாற்றணுங்கிறதான உங்களுக்கு சிந்தனையில இருக்குது. அது வேற ஆக்சிடென்ட், எதிர்பாராமல் நடக்கிற காரியம். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விழுந்து போவது ஒரு ஆக்சிடென்ட் தான். அது எதிர்பாராமல் நடக்கிறது. இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்து அவர்கள் அந்தரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவில்லை. ஆனாலும் திருச்சபையானது ஃபேமிலி பிள்ளைகளை நாம் கண்காணிக்கிறவர்களாக, கண்காணிக்கிறதுனா செல்போனை பார்த்து அவன் யார்கிட்ட பேசுறான்னு ஃபாலோ பண்றது இல்லை, ஸ்பை ஒர்க் இல்லை. கண்காணிப்பது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறார்களா, ஜெபிக்கிறார்களா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களோடு பழகுகிறார்கள், அவர்கள் நல்ல நண்பர்களோடு பழகுவதற்குரிய சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பது, சர்ச்சில் நல்ல வாலிப ஐக்கியங்களை நாம் வைப்பது. நாம் தொடர்ச்சியாக அந்த காரியங்களை பார்ப்போம். வாலிபர்களை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். நாம நேசிக்கிறோமோ நேசிக்கலையோ, ஆனால் கர்த்தர் வாலிபர்களை மிக அதிகமாக நேசிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் அவர் வாலிப நாட்களிலே, அவர் 30 வயது முதல் 33 வயது வரைக்கும் 3.5 ஆண்டுகள் தன்னுடைய வாலிப பிராயத்திலே தான் இந்த உலகத்திலே தன்னுடைய மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார். நீங்கள் சங்கீதம் 127 4-5 வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 127 4-5 வசனங்கள். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். இது ஃபேமிலியை குறித்து சொல்லியிருக்கு. ஒரு வீட்டுல வாலிப பிள்ளைகள் நிறைய இருந்தாங்கன்னா ஆண் மக்கள் வாலிபம், அது இஸ்ரவேல்ல வாலிப ஆண் மக்களை மாத்திரம் தான் கவுண்டே பண்ணுவாங்க. எண்ணிக்கை ஜனத்தொகை எண்ணினால் அதுல இந்த ஆண் மக்கள் மாத்திரம் தான் கவுண்ட் பண்ணப்படுவாங்க. அதுவும் வாலிபர்களாக இருப்பார்கள். ஆனால் அம்பரா துணி என்றால் இந்த பின்னால் அம்புகளை போடுகிற இடம். அவர்கள் அம்புக்கு சமமாயிருக்கிறார்கள். அந்த அம்பு வைக்கிற கூடையானது ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புருஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன, அவன் நல்லா போய் அதுதான் அந்த பட்டணத்துக்குள்ள வருகிற மிக முக்கியமான வாசல், ஒளிமுக வாசல். அவன் கம்பீரமா உட்கார்ந்து இருந்து அவன் சத்துருக்களோடு பேசுவான் என்று எழுதுகிறார். மிக அழகான கவிதை எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பு. அப்போ இந்த வாலிபர்கள் யாருடைய கையில சிக்குகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு ஏற்ற விதமாக இவர்களை உபயோகித்து விடுவார்கள். அப்போ சபையும் குடும்பமும் என்ன செய்யணும், பெற்றோர்கள் என்ன செய்யணும், இந்த வாலிப பிராயத்தில் அவர்களை கர்த்தரிடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். இவர்களை நீங்கள் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விடுவீர்களே ஆனால் இவர்கள் சரியாக உருவாவார். நாம் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் மிக சிறப்பாக உருவாகுவார். நாம் இதில் கவனமற்றவர்களாக இருப்போமே ஆனால், கவலையற்றவர்களாக இருப்போமே ஆனால் பிசாசு தன்னுடைய கரங்களிலே அவர்களை எடுத்துக் கொள்ளுகிறார். ஆகையினாலதான் இன்னைக்கு இந்த அது இதுன்னு உலகம் முழுசும் வாலிபர்கள் எழுப்பி நிற்கிறார்கள். என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து வாலிபர்கள் இங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போல பாகால்களை, இந்தியாவில் இருக்கிற பாகால்களை நோக்கி ஓடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வாலிப பிராயத்தை நீங்கள் கர்த்தரிடத்துல கொடுத்துடுவீர்களே ஆனால் அவர் இந்த அம்புகளை நன்மையான காரியங்களுக்கு பயன்படுத்துவார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும்
உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இதுல நீங்க எல்லாம் பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் முதல் திருச்சபை உருவாகுவதற்கு முன்பதாக அங்கே ஆவியானவர் அந்த முன்மாறி ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதை குறித்து தீர்க்கதரிசி அங்கு அழகாக சொல்லுகிறார். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அப்போ இந்த முதல் திருச்சபையிலே ஆவியானுடைய நிறைவை பெறுகிற பெருங்கூட்டம் வாலிபர்கள் தான். அவர்களுக்குத்தான் தரிசனம், அவர்களுக்குத்தான் தீர்க்க தரிசனம். அப்போ தேவனுடைய சித்தம் வாலிபர்கள் தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறார். ஒரு குட்டி பையனா தான் சாமுவேலை கொண்டு விடுறாங்க. தேவன் மோசையை தாயின் வயிற்றுல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு வர்றார். அவன் நேரடியாக அந்த பேடனை கொடுக்கும் போது மோசைக்கு 40 வயசு, அவர் ஒரு வாலிபர். நம்ம அநேக உதாரணங்களை நம் வேதத்தில் சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் வாலிபர்களை தமக்கென்று எடுத்து உபயோகிப்பதற்கு ஆவலாய் இருக்கிறார். நானே இடங்கள்ல ஊழியர்களுக்கு போகும்போது இந்த இளைஞர்களாக இருக்கிற போதகர்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்வதிலே மிக தீவிரமாயிருக்கிறார். அவர்கள் நிர்வாகங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை கொண்டு திருச்சபையில் ஏதாவது நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்பதிலே அவர்கள் ஆர்வமாயிருக்கிறார். ஆனால் அந்த சபைகளில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு காரியம், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பழம் தின்று கொட்டப்பட்ட விழுமா பெரியவர் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் பாரம்பரியம் பாரம்பரியம் என்று சொல்லி அப்படிப்பட்ட போதகர்களை செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறார். ஆனால் கர்த்தர் தனக்கென்று கிரியை நடப்பிப்பதற்கு இப்படிப்பட்ட வாலிப போதகர்களை, இளைஞர்களான மக்களைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் 1 யோவான் 2:14 பாருங்கள். 1 யோவான் 2:14 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகா எழுதுறாரு யோவான், பொதுவான நிருபம். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் பலவான்கள். வாலிபர் பலவான்கள் தான், அவர்கள் சரீரத்திலும் ஆவியிலுமே பலவான்கள் தான். யங் ஸ்பிரிட். நீங்கள் பலவான்கள். இந்த பலவான்களுக்குள்ள தேவ வசனம் நிலைத்து இருக்குது. அப்போ இப்போ அவங்க ஒரு பூரணமானவர்கள். அவர்கள் பலம் நன்மையான காரியத்துக்கு தான் இனி பயன்படும். ஏன்னா அவர்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். வசனம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? வார்த்தையாகிய கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார்? இப்படி வார்த்தையாகிய கர்த்தர் அவர்களுக்குள் இருக்கிறதுனாலே அவர்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். எனக்கு கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாலிபர்கள் கர்த்தருக்குள் உருவாகி விட்டார்கள் என்றால் பிசாசு அந்த இடத்துல நிற்க முடியாது. அவங்க நோ காம்ப்ரமைஸ். அவர்கள் தைரியமாக பரிசுத்தத்துக்காக நிற்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அநேக மிஷனரிகள் தங்களுடைய தேசத்தை உதறிவிட்டு இந்த உலகத்துக்கு நற்செய்தியை சொல்ல போன பரிசுத்தவான்கள் எல்லாருமே வாலிபர்கள் தான். மெஜாரிட்டி ஆஃப் த மிஷனரிஸ் ஆர் யங். அப்போஸ்தலர்களும் அப்படிப்பட்ட வயதை உடையவர்களாக இருந்ததினாலே தான் அவர்கள் அந்த நாட்களில் எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலும் பல்லாயிரக்கணக்கான மைல்கள் எப்படி வந்தாங்க. நம்ம நாட்டுக்கெல்லாம் தோமா எப்படி வந்தார்னே தெரியல, எப்படி டிராவல் பண்ணி வந்திருக்க கூடும். வாலிபர்களை கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். நீங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:11 பாருங்கள். ஆமோஸ் 2:11. உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும் எழும்ப பண்ணினேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்கள் குமாரரில் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரேயராகவும். நசரேயர் என்றால்
கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவன். நம்ம உணவு, உடை, எல்லா காரியங்களிலும் அவன் வேறுபட்டவன். அவன் கர்த்தர் சொல்லிய பரிசுத்தத்தின்படி வாழுகிறவன். கர்த்தருடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும். அவருடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் தெரியும். அவர்கள் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்ப பாருங்க, ஆதி நாட்களிலே இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் இந்த வாலிப பிள்ளைகளை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உலக பிரகாரமான ஒரு மனுஷனை குறித்து சொல்வார்கள், எனக்கு சில வாலிபரை கொடுங்கள், அந்த உலகத்தை மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி. அவர் அறிந்து வைத்திருக்கிறார், வாலிபர்களால் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் வாலிப பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். சபையின் பொறுப்பு மிக அதிகம். குடும்பத்தின் பெற்றோருடைய பொறுப்பு அதிகம், சபையின் பொறுப்பு மிக மிக அதிகம். இன்னைக்கு அநேக சபைகளில வாலிபர் ஆராதனைகள் இல்லை. வாலிபர் கூட்டம்னு சொல்லுவோம். வாலிபர் கூட்டங்கள் நடத்தணும். வாலிபர் கூட்டம் எப்படி நடக்கும்? சண்டே ஸ்கூல் மாதிரி நடக்க கூடாது. அவர்களை பைபிளை படிச்சு சொல்லணும், அவர்களை பேச சொல்ல வேண்டும். அவர்களிடத்துல தாளந்துகள், பாட்டு எழுதுகிற தாளந்துகள் இருக்குமே, ஆனால் அந்த தாளந்துகளை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு அந்த வாலிப கூட்டங்கள் அவர்களுக்கு ஒரு ஓப்பன் கிரவுண்டா இருக்கணும். அங்கே அவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அதிலே பாஸ்டேட் கமிட்டி மெம்பரோ அல்லது சபையின் நிர்வாகி என்று சொல்லி யாரும் தேவையில்லாமல் தங்கள் தலையை நுழைக்க கூடாது. நீங்கள் எப்படி நுழைக்கலாம் என்றால், அன்பு செலுத்துகிற தகப்பனை போல அவர்களிடத்திலே நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். அதிகாரம் செலுத்துகிற நிர்வாகிகளாக நீங்கள் இன்வால்வ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஏன் திருச்சபைகள் சாத்தானின் ஆளுகைக்குள் அநேகம் திருச்சபைகள் சென்று விட்டது என்று சொன்னால், பரிசுத்தமுள்ள வாலிபர்கள் குறைந்து போனதினால். ஐயா, உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டு விஷம் சேர்ந்து வந்துட்டுன்னா அதை அடிக்கிறதுக்கு யார் வேகமா எழும்புறா? உங்க வீட்டுல உள்ள வாலிப பையன் தான் எழும்புறான். அதே மாதிரிதான் வாலிப பையனை சரியா நீ வளர்த்திருப்பாயானால் அவன் திருச்சபைக்குள் சாத்தான் நுழைவதற்கு இடம் கொடுக்க மாட்டான். பாரம்பரியம் அவனுக்கு தடையா இருக்காது. உன்னுடைய வழிபாட்டு முறைகள் அவனுக்கு தடையா இருக்காது. அவன் முழுவதுமாக 100க்கு 100 கர்த்தரை சார்ந்திருப்பான். நாம் தவறியதினாலே இன்னைக்கு அநேக வாலிபரை சாத்தான் இடத்திலே பறி கொடுத்து விட்டோம். ஒரு நாள் வாலிபர்களை குறை சொல்லாது. திருச்சபை வாலிபர்களுக்குரிய இடத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்க தவறியதினாலே இன்றைக்கு அநேக வாலிபரை சாத்தான் இடத்திலே பறி கொடுத்து விட்டோம். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள், சில சபைகள்ல இந்த வாலிபர் கூட்டங்களை நடத்துவாங்க. அப்போ இந்த வாலிபர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு ஆசையா வரணுங்கிறதுக்காக அவர்களுக்கு சில என்டர்டைன்மெண்ட், சில நிகழ்ச்சிகளை கொடுக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சிகள் மூலம் அவன் உலகத்திலே அனுபவிக்கிற காரியத்தை அவர்கள் திருச்சபைக்குள் கொடுத்து விடுகிறார். இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அவன் வெளியே போய் ஆடுற ஆட்டத்தை நான் உள்ள கொடுத்துட்டா அவன் உள்ளே இருப்பான் நீ நினைக்கிறைய, இதை விட பெரிய அயோக்கியத்தனம் என்ன இருக்க முடியும்? இது பரிசுத்த பூமி, திருச்சபை பரிசுத்த பூமி. உன் வாலிபர்களை நீ அந்த பரிசுத்தத்துக்கு நீ உருவாக்கி வாழ வேண்டுமே ஒழிய அவனுக்கு நீ நிகழ்ச்சிகளை, நான் சொல்கிற எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று தெரியவில்லை, நல்லா ஆடுறதுக்கு இன்னும் வேறு காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், அவர்களை அந்த காரியங்களையும் கூட நீங்க என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறது கிடையாது. திருச்சபை பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்தமான காரியங்களை அவர்களை நீங்கள் படிப்படியாக, முதல்ல அவங்க கொஞ்சம் அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. முதல்ல அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒவ்வாமை உள்ளதாகத்தான் இருக்கும். ஆனால் அதன் பொறுப்பாய் இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட
தன்னுடைய வாழ்க்கையை இந்த வாலிபர்களுக்காக நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த வாலிபர் ஐக்கியத்துக்கு பொறுப்பாளராக, ஒரு மூத்த பொறுப்பாளராக வரணும். இது ஒரு நிர்வாக காரியம் என்று நினைக்கிற யாரும் அந்த பொறுப்புக்கு வரக்கூடாது. கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கேட்பார். வாலிப ஐக்கியத்துல 50 பிள்ளைகள் இருக்கத்தக்க அந்த 50 பேரை நீ ஆண்டவருக்குள் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் நீ மோட்சத்தை கற்பனை பண்ணாத. உன் அந்நிய பாஷை, உன் ரட்சிப்பு எல்லாமே கர்த்தருடைய பார்வையில போலி. அந்த வாலிபர்களுக்காக உனக்கு அழுது ஜெபிக்கிற ஒரு கிருபை இருக்கணும். அந்த 50 பிள்ளைகளையும் உன்னுடைய சொந்த பிள்ளைகளா நீ பார்க்கணும். இந்த பிள்ளைகளை நான் பரலோகத்துல சேர்க்கணும், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். நாட் டு த ரெவரண்ட், நாட் டு த கமிட்டி. நீ ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு எல்லாம் கணக்கு போயிடும். இந்த பொறுப்புல இருக்கிறவங்க தான் வாலிபர் ஐக்கியத்துக்கு பொறுப்பாளராக இருக்க முடியும். அது திருச்சபையில் இருப்பதிலேயே மிக கடினமான ஊழியம் வாலிபர் ஐக்கியத்தின் பொறுப்பாளராக இருப்பது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை அவர்களுக்கு பக்குவமாக போதிக்கணும். அந்த போதிக்கிற பொறுப்பாளர் அந்த ரோல் மாடலா இருக்கணும். ரொம்ப முக்கியம். ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை நீ பெர்ஃபெக்டா அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்க முடியவில்லை என்றாலும் நீங்களும் அவர்களுக்கு இணையாக பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே வருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதுதான் அவரு யோவான் எழுதுறாரு. அவர்கள் பலவான்கள் என்றால் அது மாமிசத்தில் மாத்திரமல்ல, ஆவியிலும் பலவான்கள். ஆகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாலிப பிராயத்திலே நீ எந்த திருச்சபையாக இருந்தாலும் சரி, வித்அவுட் ஹோலி ஸ்பிரிட் அவர்கள் ஈவில் ஸ்பிரிட் எடுத்து நிற்க முடியாது. அப்போ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு சரியாக நாம் அறிமுகப்படுத்தணும், சரியாக அந்த அபிஷேகத்துக்குள்ள வழி நடத்தணும். இன்னைக்கு சில திருச்சபைகள், இந்த புதிய திருச்சபைகள், அநேகம் திருச்சபைகள் எங்கள் வாலிபர்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள் என்ற பெயர்ல அவங்கள நாக்க உளர வச்சு அந்நிய பாஷை என்று சொல்லி அவர்களை அதை பேசிட்டோம், அப்போ நீ அந்நிய பாஷை பெற்றுட்டா, அபிஷேகம் பெற்றுட்டான்னு சொல்லி ஒரு ஏமாற்று காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை ஒரு அடையாளம், அது அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதே போல அபிஷேகத்தையும் நீங்கள் கற்றுத்தான் கொடுக்க வேண்டும். வாலிபர்களுக்கு எடுத்தெடுப்பில் அபிஷேக கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காதீங்க. அவர்கள் விரும்பினால் அவர்களாக கூடி ஜெபிக்கட்டும். நீங்கள் உதவி செய்ய முடிந்தால் நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆனால் அவர்களை தனிமையிலேயே அவர்களை அப்படி ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவரே, நான் உமக்காக நிற்கணும், நான் பரிசுத்தமாய் நிற்கணும், எனக்கு நீங்க வேணும்னு கேட்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுங்க. ஆவியானவர் எனக்கு தேவை என்கிற ஆசையை அவனுக்குள் உருவாக்குங்கள், அவளுக்குள் உருவாக்குங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாலிபர்கள், பரிசுத்தமான வாலிபர்கள் உங்கள் திருச்சபையிலே இருப்பார்களே ஆனால் உங்கள் சபை பரிசுத்தமாக்கிவிடும். பரிசுத்தமான வாலிபர்கள் எந்த திருச்சபைகளில் இருக்கிறார்களோ அந்த சபை பரிசுத்த திருச்சபையாக மாறிவிடும். வாலிபர்களை மதியுங்கள். அவனை சின்ன பையன் சொல்லாதீங்க. சில நேரங்கள்ல அவங்க ஆலோசனை கொடுப்பாங்க, அதை உதாசீனப்படுத்தி உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லாத. உனக்கு அந்த ரைட் கிடையாது. அதை செவி கொடுத்து கேளுங்கள். அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ள கூடாததாக இருக்குமே ஆனால் மிக சாந்தமாக, அன்பாக அவர்களுக்கு புரிகிற மாதிரி அதை இது ஒத்து வராது என்பதை சொல்லுங்கள். அது விலையேற பெற்ற ஆத்துமா. அந்த ஆத்துமா சரியாக வளர்ந்து வருமே ஆனால் நமக்கு ஒரு பவுல் கிடைப்பார், செயின்ட் பால் கிடைப்பார். அந்த ஆத்மா நமக்கு சரியாக வளர்ந்து வருமையானால் நமக்கு ஒரு தீமோத்தேயு கிடைப்பார். அந்த ஆத்மா சரியாக வளர்ந்து வருமையானால் நமக்கு ஒரு பிலிப்பு கிடைப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய சுய இஷ்டத்தை நிலைநாட்டுவதற்காக வாலிபர்களை ஒதுக்கி வைத்து ஒரு சபையில சொன்னாங்க some years before, வாலிப இயக்கம் இருந்தால் சபையை நடத்த முடியல, ஆகிய நாங்க வாலிப கூட்டத்தையே கலைச்சிட்டோம்னு சொன்னாங்க. நீ வாலிப கூட்டத்தை கலைச்ச பிறகு உன் சபை என்னத்துக்கு? அது சாத்தானுடைய கூடாரம் தானே. சண்டே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்,
வாலிப இயக்கம் மிக முக்கியமான வளர்ச்சியை காட்டுகிறது. சபையிலே மிக முக்கியமான வளர்ச்சியை காட்டுகிறது. அவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். எந்தெந்த இடங்களிலே வாலிபர்கள் சபையை கர்த்தருக்காக மகிமைப்படுத்த முடியுமோ, இட் மே பி choir, வாலிப கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள் போன்ற கூட்டங்களை முன்னால் நின்று பாடுறது, சபையை சுத்திகரிக்கிற காரியங்கள், சபையை அலங்கரிக்கிற காரியங்கள், இன்னும் உங்களுடைய சபையில எப்படியெல்லாம் அவர்களை உபயோகப்படுத்த முடியுமோ அவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு கொடுங்கள். எந்த வாலிபனையும் தவறாக பார்க்காதிருங்கள். அவன் சரியில்லைன்னு சொல்லாதிருங்க. நாம தான் சரியில்லை. ஒரு நாளும் அப்படி சொல்லாதிருங்க. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 25 வருஷம், 27, 28 வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு வாலிப இயக்கத்துக்கு பொறுப்பேற்று நான் சென்ற பொழுது, அப்போது இருந்த அந்த நிர்வாகத்தினர் இடத்தில் சொன்னார்கள், இவர்கள் மிக மோசமானவர்கள். கடந்த கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்டுல ஒரு சிலர் போதகரை அடிக்க போனார்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த நாட்களிலே நான் ஒரு இளைஞன் தான். பரவாயில்லை, அந்த வாலிபர்கள் பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுத்தேன். 7 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்தேன். 150 வாலிபர்கள் இருந்தார்கள். முதல்ல நான் போகும்போது 35 பேர், நான் வெளியே வரும்போது 150 பேர் இருந்தார். அதிலே கிட்டத்தட்ட 90% அபிஷேகம் பெற்றார். அதுல ஒரு தம்பி தான் இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அந்நாட்களிலே என்னுடைய ஜெப அறையிலே ஒரு டைரியில அத்தனை பிள்ளைகளுடைய பெயர்களையும் எழுதி வைத்திருப்பேன். என்னுடைய வாலிப மக்களுடைய பெயர்கள் எழுதி வச்சிருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் அவர்களிடத்தில் நான் தொடர்பில் இருக்கிறேன். அவர்களை என்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக நான் நேசித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு சபையை உருவாக்க முடியும். அந்த நாட்கள்ல அவங்க அந்த திருச்சபையில அவங்களுக்கு நல்ல மெயின்றும். அவர்கள் வாரத்து நாட்களிலே தங்கள் கல்லூரி படிக்கிறவர்கள், வேலை பார்க்கிறவர்கள் வாரத்து நாட்கள் மாலை வேளையில அந்த சர்ச்சில் வந்து அந்த டவர்ல போய் ஜெபிப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு லீடரே தேவையில்லை. நீங்க உருவாக்கிட்டா போதும். பின்னாலே அந்த பொறுப்பாளர் போகக்கூடாது. அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார். மிக அருமையாக காரியங்களை செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு திருச்சபையே, வாலிபர்களுக்கு அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்து விடுங்கள். நாம் சில ஓரிரு வாலிபர்களை குறித்து நாம் பார்ப்போம், வேகமாக பார்ப்போம். தாவீது, இந்த தாவீதை அவனுடைய குடும்பத்தார் அசட்டை பண்ணினாங்க. நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை பார்ப்பீர்களேயானால், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். யார்? சாமுவேல் கேட்கிறாரு. இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பு, அவன் இங்கே வருமட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அவனை ஆள் அனுப்பி அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாய் இருந்தான். இது சாமுவேலுடைய பார்வைக்கு அவனுடைய வெள்ளி அலங்காரம், வெளி பார்வை. அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த குடும்பத்துல இவன் கடைசி பையன் ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. இவன் ஆடு மேய்க்கிற இடத்துல இவன் கர்த்தரோடு உறவாடுகிற பழக்கத்தை வைத்திருந்தான். ஆகையினால்தான் வன விலங்குகள் 2 முறை வந்த பொழுது எளிதிலே இவனால் மேற்கொள்ள முடிந்தது. இவன் ஒரு பலவான். யோவான் சொன்னாரே, அந்த பலவான் இவன் தான். இவன் கோலியாத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட பயப்படல. சவுலுடைய ராணுவம் பயப்படுது. இவனுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் அந்த ராணுவத்தில் இருந்தாங்க, அவங்க பயப்படுறாங்க. ஆனா இவன் பயப்படல. இவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன். இவன் தேவனால் உருவாக்கப்பட்டவன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆகையினால் தான் முதலாவதாக உங்கள்கிட்ட சொன்னேன், வாலிபர்கள் அவர்கள் அம்புக்கு சமமானவர்கள். பலவான் கையில் உள்ள அம்பு, அதை நீங்கள் பலவானாகிய தேவனுடைய கரத்திலே கொடுத்து விடுங்கள்.
கர்த்தர் அவர்களை உருவாக்குவார். இதுதான் வாலிப இயக்கத்துல செய்ய வேண்டிய காரியம். நீங்க அவங்கள கர்த்தரிடத்துல கொடுக்கணும். நீங்களே அவங்கள மாற்ற முடியாது. நீங்கள் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஒருவேளை அவர்களிடத்துல குறைவு காணப்படுமானால் அந்த பொறுப்பாளருக்கு அதுதான் வேலை. அந்த வாலிபர்களுக்காக ஜெபிப்பதுதான் உன்னுடைய முதல் பணி. இங்க நீங்க தாவீதை பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, கர்த்தர் சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எப்போ சாட்சி கொடுக்க முடியும்? ஏற்கனவே அவன் கூட பழக்கம் இருந்தது. ஏற்கனவே அவன் கூட அவர் உறவாடி இருக்கிறார். அவன் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் அடிக்கடி அளவலாவை கொண்டார்கள். ஆகையினால்தான் கர்த்தர் இங்கே ஒரு பப்ளிக் டிக்ளரேஷன் கொடுக்கிறார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. தேவன் சொல்லுகிறார் ஒரு மனுஷனை குறித்து. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாலிபர்களை இறைவனோடு உறவாடுகிற, கர்த்தரோடு உறவாடுகிற பழக்கத்தை உருவாக்கி கொடுங்க. இது உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கணும். சபையில இருக்கிற மூப்பர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கணும். அதனால்தான் நான் எங்கேயும் எல்லா இடத்துலையும் சொல்லுகிற ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்டவங்களை சபையில நிர்வாகத்துல போடுங்க. ரட்சிக்கப்படாதவங்கள போடாதீங்க. ரட்சிக்கப்படாதவன் சாத்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவ். உள்ள விட்டுறாதீங்க. எந்த சபையில ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்களோ அந்த சபை தான் பரிசுத்த சபையாக மாற முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இங்க சங்கீதம் 37:25 பாருங்கள். தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனுமானேன். என்னுடைய அனுபவம், நீதிமான் கைவிடப்பட மாட்டான். அப்போ இதை எப்போ கற்றுக்கொண்டான்? அவன் வாலிபனாக இருந்த நாட்களிலேயே அவன் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். சங்கீதம் 27:1 அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இதுதான் வாலிபன். இதான் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட வாலிபன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இந்த வாலிபர்கள் பயப்பட மாட்டாங்க, அஞ்ச மாட்டாங்க. நீங்க உருவாக்குங்க. இன்னைக்கு மதவாதிகள் மற்ற இயக்கங்கள் கோடி கோடியாக வாலிபர்களை தவறான காரியத்துக்கு அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வாழப்போகிறது மதவாதம் தான். ஆனால் வாலிபர்கள், அதன் பின்னணியில் இருக்கிற வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். அவர்கள் அழிந்து போகிறார்கள். வாலிபர்கள் வாழுவதற்கு நீங்கள் அவர்களை உருவாக்குங்கள். அவர்களும் வாழ்வார்கள். அவர்கள் ஒரு பெரிய சமுதாயத்தை வாழ வைப்பார்கள். அப்படி உருவானவர்கள் தான் மிஷனரிகள். கருமையான தேவனுடைய அன்பு திருச்சபையே, உன் சபையில் இருக்கிற வாலிபர்கள் வாழுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அதற்கு தடையா இராதிருங்கள். அவர்களை வாழ விடுங்கள். அந்த 27 பாருங்க. சங்கீதம் 27:4, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். அவனுக்கு கர்த்தரோட இருக்கிறது. அன்னைக்கு அவன் எருசலேம் தேவாலயத்தை கட்டல. ஆனால் அங்க தேவனுடைய கூடாரம் தான் இருந்தது. ஆனா அவன் கற்பனையில அது ஒரு பெரிய ஆலயமாக, தேவனோடு தங்கி இருப்பதை அவர் ஆலயமாக அவர் வர்ணிக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, ஏன் ஆலயத்தில் இருக்கணும்னு விரும்புறேன்? கர்த்தருடைய மகிமையை பார்க்க விரும்புறேன். நான் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய விரும்புறேன். அவருக்கு எது பிடிக்கும், ஜனங்களுக்கு எது நல்லது என்று ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறேன். என் உயிர் உள்ள நாளெல்லாம், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் அந்த ஆலயத்தில் இருப்பதையே விரும்புகிறேன். அரண்மனையில இருக்கிறத நான் விரும்பல, நான் ஆலயத்துல இருக்கிறத விரும்புறேன். நீங்க வாலிபர்களை பாருங்க, அவங்க இந்த வாலிபர்களாக இருக்கிற நாட்கள்ல சர்ச்சிலே கிடப்பாங்க சிலர்லாம். அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா போதும். சர்ச்சை டெக்கரேட் பண்றது, சர்ச்சில் இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும், சவுண்ட் சிஸ்டம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும். வாலிபர்களை நமக்கு அது எதுலையுமே விடுறது இல்லை.
எல்லாத்தையுமே வயசான கல்லடுகள் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு இந்த வாலிபர்களை மதிக்கிறதே கிடையாது. நீங்கள் வாலிபர்களை சரியான முறையில உருவாக்குவீர்களே ஆனால் மூத்த நிர்வாகத்துக்கு அவர்கள் பக்க துணையாயிருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 27:13 பாருங்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவரு பரலோகத்தையும் நரகத்தையும் குறித்து சொல்றார். நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். இதுதான் அவருடைய விசுவாசம். அந்த நம்பிக்கை எனக்கு உருவாகலன்னா நான் என்றோ கெட்டு போயிருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ வாலிபனுக்கு அந்த பரலோகத்தையும் நரகத்தையும் கத்துக்கொடு. ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு. அங்கே மரணம் இல்லாதவர்கள், அங்கே என்றென்றும் வாழ்கிறவர்கள் வாழ்கிற அந்த பூமியிலே நான் இருப்பேன் என்ற விசுவாசம் எனக்கு இருந்தபடியினாலே நான் அழிந்து போகவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு தாவீதை கர்த்தர் உருவாக்கினார். இன்னுமாக எரேமியா தீர்க்கதரிசி எடுத்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் தாயின் கற்பத்தில் பிரித்தெடுத்தார். அவர் மிக அதிகமாக பயந்த சுபாவம் உள்ளவர். நீங்கள் எரேமியா 1:8 பாருங்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். மிக கொடூரமான அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இவரை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல மேய்ப்பர்களை சாடி இருப்பாரு, தீர்க்கதரிசிகளை சாடி இருப்பாரு, கள்ள ஊழியக்காரரை சாடி இருப்பார். பயங்கரமான வார்த்தைகள், மிக தெளிவான போதனை, மிக தெளிவான எச்சரிப்புகள். கர்த்தருக்கு விரோதமாக இருந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் குறித்து கண்டிப்பாக போதித்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இவர் இயல்பிலே பயந்து சுபாவம் உள்ளவர். கர்த்தர் சொல்றார், எனக்கு நீதான் வேணும். ஒன்னு நான் ஒரு அம்பா பயன்படுத்த போறேன். கர்த்தர் அவரை எடுத்து அவர் சொல்றாரு, நீ பயப்படாத. இன்னுமாக நீங்கள் எரேமியா 1:17 பாருங்கள். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நீ அவங்களுக்கு பயப்படாதபடி உன்னை பார்த்துக்கிடுவேன். நீ அஞ்சாத, நீ பயப்படாத, நீ கலங்காத. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படித்தான் ஒரு எரேமியாவை கர்த்தர் உருவாக்கினார். இது நமக்கு எப்படி இப்படிப்பட்ட எரேமியாக்களையும் தாவீதுகளையும் நாம் உருவாக்க நான் உங்கள் முன்னிலையில வைக்கிறேன். இன்னும் பாருங்க, எரேமியா 1:9 பாருங்க. இதோ இவ்வார்த்தைகளை உன் வாயிலை வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இந்த தினம் ராஜ்யங்கள் மேலும் ஜாதிகள் மேலும் ஏற்படுத்தினேன். கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு வாலிபனை உருவாக்குகிறார். நமக்கு அந்த தரிசனம் இருக்கணும். வாலிபர்களை குறித்த தரிசனம் இருக்கணும் சபைக்கு. கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தீமோத்தேயுவை எப்படி பவுல் உருவாக்கினாரோ அதுபோல திருச்சபை வாலிபர்களை உருவாக்கும். நான் திருச்சபை என்று சொல்வதனாலே பெற்றோர் பொறுப்பில்லை நினைத்து விடாதீர்கள். பெற்றோருக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அதை விரிவாக சொல்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியில அதுக்கு டைம் இல்லை. பெற்றோருக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் ரோல் மாடல் இல்லைன்னா உங்க வாலிபர்களை இழந்து விடுவீர்கள். அப்போஸ்தலர் 16:1 பாருங்கள். அதன் பின்பு பவுல் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். இவன் ஆண்டவரை ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் அதுக்கு சீஷன் அப்படின்னு சொல்லி எங்க லூக்கா எழுதுறார். அந்த சீஷனை அவன் அங்கதான் கண்டுபிடிக்கிறான் பவுல். நீங்க ரோமர் 16:21 பாருங்க. ரோமர் 16:21. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும், அவன் என்ன சொல்றான் பாருங்க. அந்த சீஷனை அவன் என்னாலும் சீஷனா வச்சிருக்கல. நம்ம வாலிபர்களை என்னாலும் நமக்கு கீழே அந்த ஒற்றடிக்கிற வேலை, அலங்கார வேலை இதுக்கே வைக்கலாம் நம்ம நினைக்கிறோம். ராங். அங்க பவுல் என்ன சொல்றாரு, என் உடன் வேலையாள் என்று அவனுக்கு உடனே ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறாரு. எனக்கு சமமான வேலைக்காரன், உன்னோடு சேர்ந்து வேலை செய்யறவன். அப்பதான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 4:17 பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எனக்கு பிரியமும் கர்த்தருக்கு உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயு, நான் என்னிடத்தில் இருந்த வாலிப பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகளாக தான் நடத்தினேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் என் குமாரன், எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லுகிறார் பவுல். முதல்ல என்ன சொன்னாரு, அவனை நான் பார்த்தேன், அவன் ஒரு சிஷ்யன். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்,
அவன் எனக்கு உடன் ஊழியக்காரன். இப்போ என்னுடைய குமாரன், நீங்க 1 தீமோத்தேயு 1:18 அவர் அந்த நிருபத்தை அவருக்கு எழுதுகிறார். குமாரன் ஆகிய தீமோத்தேயுவுக்கு 2 பாருங்க, விசுவாசத்தில் உத்தம குமாரன் ஆகிய தீமோத்தேயு, அவனை முழுவதுமாக தன்னுடைய மகனாக அவர் எடுத்துக்கொண்டார். தனக்கு அடுத்து ஒரு ஊழியக்காரனை உருவாக்குவதிலே எந்த அளவுக்கு அவர் எச்சரிக்கையாக இருக்கிறார் பாருங்கள். அதுதான் வாரிசு. பெத்த புள்ள மாத்திரம் அல்ல, ஊழியத்துல வாரிசுகளை இவ்விதமாக உருவாக்க வேண்டும். நான் வாசித்து பார்த்தேன், எப்படி ஒரு தீமோத்தேயுவை பவுல் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 16:10 பாருங்கள். 1 கொரிந்தியர் 16:10. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. இப்ப அவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். என்னை போல அவன் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறான். நான் நடப்பிக்கிறேன், அவனை என்கிட்ட கற்றுக்கொண்டு வருகிறான் என்று அவர் சொல்லவில்லை. எனக்கு ஈக்குவலாக, தனக்கு சமமான ஊழியனாக வாலிபர்களுக்கு அந்த இடத்தை நீங்க கொடுக்கணும். நாம் வாலிபத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை நீங்கள் குறைவானவர்களாக மதித்து விடாதீர்கள். பிலேமோன் 1:1 என்ன சொல்றார் பாருங்க, சகோதரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்றார். அது அவருக்கு வயது வர வர தனக்கு சமமாக அவரை கொண்டு வருகிறார், சகோதரனாகிய தீமோத்தேயு. ஆனா இவ்வளவு சொன்னவரு அந்த தீமோத்தேயுக்கு 2 நிருபங்கள் எழுதுகிறார். அதுல ஒரு நிருபத்துல, எல்லா நிருபத்திலுமே அவருக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. மிக முக்கியமான ஆலோசனை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4:12 முதல். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இதைத்தான் வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். என்னதான் சொல்றாரு பாருங்க, நீ வார்த்தையில, நீ பேசுகிற வார்த்தையில, அது மாத்திரமல்ல, நீ நடக்கையில, உன்னுடைய பிஹேவியர், அன்பில், ஆவியில், இது அபிஷேகத்தை குறிக்கிற வார்த்தை. உன்னுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைந்து இருக்கிறது தான் அபிஷேகம். விசுவாசத்திலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாங்க, நல்ல ஊழியக்காரன் சொல்றாரு, கற்பிலும். இது சபையில கற்றுக் கொடுக்கணும். சபையில இருக்கிற பெரியவங்க வாலிபர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அயோக்கியத்தனம் பண்ணிடாதீங்க, அருவருப்பான காரியத்தை செய்து விடாதீர்கள். வாலிபர்களுக்கு ரோல் மாடலாக இருங்கள், கற்பிலும் மாதிரியே இரு. பவுல் அப்படி இருந்ததுனாலதான் அந்த ஊழியக்காரனுக்கு அவன் சொல்றதுக்கு யோசிக்கல, அவன் நல்ல பையன் அப்படின்னு விட்டுறல. எனக்கு தெரியும், தீமோத்தேயு குட் பாய் அப்படின்னு பவுல் விடல. சாத்தான் விரிக்கிற இந்த கற்பு என்கிற அந்த கண்ணில் அவன் விழுந்து போகக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக அதையும் கற்றுக் கொடுக்கிறார். இதை சபை கற்றுக் கொடுக்க வேண்டும் வாலிபர்களுக்கு. 13 பாருங்கள், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இப்ப அவனுக்கு அடுத்த அட்வைஸ் என்ன கொடுக்கிறாரு, இதே மாதிரி நீ நல்லா படி, நீ நல்லா புத்தி சொல்லு, நீ சரியான உபதேசத்தை கொடு, அதுல நீ ஜாக்கிரதையாயிரு. 14 சொல்லுகிறார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைக்கும் போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறாது. முதல் வசனத்துல சொல்றாரு மாதிரியாயிரு, 2வது வசனத்துல சொல்றாரு நீ ஜாக்கிரதையாயிரு, 3வது வசனத்துல சொல்றாரு நினைப்பூட்டுகிறார். உனக்கு கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது, உனக்கு முந்திய மூப்பர்கள் பரிசுத்தவான்கள் உன் தலையிலே கரங்களை வைத்து ஜெபித்த பொழுது உனக்கு கிடைத்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீ அசதியாயிராதே, நீ அதை எளிதாக எடுத்துக்கொள்ளாது, நீ ரொம்ப அலர்ட்டாயிரு. 15வது வசனம், நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்குபடி இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. நீ எவ்வளவுதான் வாலிபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொண்டு வந்தாலும் அவர்கள் தேடி இருக்கிறார்கள், அவர்கள் முதிர்ச்சி இருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறி இருக்கிறார்கள் என்பது சபைக்கு தெரியணும். அப்படி தெரியணும் அப்படின்னா நீங்க அதை சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்களே, ஆனால் தான் விழ வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது விழமாட்டீர்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் பரிசுத்த பிள்ளைகள் என்று சொல்வார்கள். நீங்கள் இவைகளிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். அசதியாயிராதே என்று சொன்ன பவுல் இப்பொழுது சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே, இவைகளிலே நிலைத்து உன்னை குறித்தும் 16வது வசனம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, எச்சரிக்கையாயிரு, நிலை கொண்டிரு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை மாதிரிகளாக உருவாக்குங்கள். நீங்கள் அவர்களுக்கு மாதிரியாக இருங்கள், அவர்களை மற்றவர்களுக்கு மாதிரிகளாக இருக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் ஜாக்கிரதையாயிருக்க, ஊழியத்திலே ஜாக்கிரதையாயிருக்க கற்றுக் கொடுங்கள்.
அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மறந்து விடக்கூடாது, அவர்கள் அசதியாகி விடக்கூடாது. அதை ஞாபகப்படுத்துங்கள். அவர்கள் கத்தருக்கடுத்த காரியங்களிலே நிலைத்திருக்கும்படியாக அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக கற்றுக் கொடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒரு அருமையான தனக்கு அடுத்த ஊழியக்காரனை உருவாக்குவதிலே பவுல் எப்படி முயற்சி செய்தாரோ அதுபோல திருச்சபையானது வாலிபர்களை உருவாக்குவதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செய்தி நீங்கள் எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். வாலிபர்களை நாம் உருவாக்குவோம், இல்லை என்று சொன்னால் நாம் வாலிபர்களை இழந்து விடுவோம். சபைகளிலே நமக்கு வாலிபர்கள், பரிசுத்தமுள்ள வாலிபர்கள் இல்லை என்று சொன்னால் சபையானது வருகிற நாட்களிலே பிசாசை எதிர்த்து நிற்க பலனற்றதாக போய்விடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒருவேளை கடினமான காரியங்கள் எங்கே வருகிறதோ அந்த இடங்களிலே பரிசுத்தமுள்ள வாலிபர்கள் தான் பிசாசை எதிர்த்து நிற்கிறார்கள். குறிப்பாக வட இந்திய பகுதிகளிலே மத தீவிரவாதிகள் நமக்கு எதிராக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வரும் பொழுது அந்த இடங்களிலே புதிதாக மனமாற்றம் அடைந்த வாலிபர்கள் தான் தைரியமாக தங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த போதகர்களை, அந்த மிஷனரிகளை காப்பாற்றுவதிலும், அவர்களை சிறைச்சாலையில் இருப்பதையானால் பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்துவதிலும், அவர்களுக்கு ஜாமீன் வாங்குவதிலும் இந்த வாலிபர்கள் மிக தெளிவாக, அது ஆண் பெண் பாகுபாடுலாம் கிடையாது, ரொம்ப தைரியம் அளிக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், அவர்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகள். நம்முடைய திருச்சபையும் பரிசுத்தவான்களை உருவாக்க வேண்டும். சங்கீதம் 119:9 வாசித்து நிறைவு செய்கிறேன். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வாலிபர்களுக்கு வார்த்தைகளை சரியாக கற்றுக் கொடுங்கள். வாலிபர்களுக்கு வார்த்தைகளை தவறில்லாமல் கற்றுக் கொடுங்கள். இது அவங்க வெளியே போய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் இன்னைக்கு வஞ்சகம் உள்ள அந்தி கிறிஸ்துக்கள் உலாவி வருகிறார்கள். அவர்கள் தவறுதலான போதனைகளை கொடுத்து விடுவார்கள். நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31 பாருங்க. ஏசாயா 40:30-31. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ முதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ இந்த இளைஞர்கள், இந்த வாலிபர்கள் அவர்கள் சோர்ந்து போகும் பொழுது, அவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களினாலே, மனுஷர்களினாலே இடறி விழும் பொழுது, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அவர்களை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் மாற்ற வேண்டும். கர்த்தர் அவர்களை அபிஷேகித்து அவர்களுக்கு புதுபலன் கொடுப்பார். அப்படி புதுபலன் வரும் பொழுது இந்த இடறி விழுந்த அந்த வாலிபர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இனி அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாவம் மிகுந்து காணப்படுகிறது. இந்த வஞ்சக வலையில நம்முடைய வாலிப பிள்ளைகள் விழுந்து விடக்கூடாது. திருச்சபையை தூக்கி நிறுத்துவதற்கு வாலிபர்கள் தேவை. இந்தியாவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு வாலிபர்கள் தேவை. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த இயேசுவாகிய வெளிச்சத்தை கொண்டு சேர்ப்பதற்கு வாலிபர்கள் தேவை. வாலிபர்கள் நம்முடைய சபைக்கு மிக மிக முக்கியமான தேவை. அவர்களை வாழ விடுங்கள். கர்த்தர் இந்த நல்ல பணிக்கு நம் வயது முதிர்ந்த நம் எல்லோரையும் வல்லமையாக பயன்படுத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நீர் கொடுத்த பொறுப்புணர்வுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் எந்த காரியத்திலே தவறி இருக்கிறோமோ அதை நீர் எங்களுக்கு உணர்த்தியபடினாலே நன்றி ராஜா. மீண்டுமாக நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த சிந்தனைகளை செயல்படாதபடி முழுவதுமாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த காரியத்தை செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும். எங்கள் சபைகள் எல்லாவற்றிலேயும் வாலிபர்களுக்கு உரிய இடத்தை கொடுப்பதற்கு எங்களுக்கு நல்ல மனதை, திறந்த மனதை தார். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, என்னுடைய சொந்த பிள்ளை தவறு செய்யும் பொழுது எப்படி நேசித்து திருத்துவேனோ அந்த பாசத்தையும் நேசத்தையும் என் திருச்சபைக்கு வருகிற வாலிப பிள்ளைகள் மீது எங்களுக்கு தார். அந்த பொறுப்புணர்வை தார். எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உருவாக்கவும், வரும் நாட்களிலே அவர்கள் மூலம் நல்ல சபை தலைவர்களையும், மிஷனரிகளையும், ஊழியக்காரர்களையும், தீர்க்கதரிசிகளையும், மேய்ப்பர்களையும் நாங்கள் உருவாக்குவதற்கு இந்த ஆரம்ப கட்ட பணி எங்களுக்கு உதவியா இருக்க உதவி செய்யும். நம்முடைய கருத்துல இந்த நல்ல அருமையான TLC ஈரோடு திருச்சபையை ஒப்புவிக்கிறேன். அதனுடைய போதகர் ஐயா அம்மாவை ஒப்புவிக்கிறேன். மூப்பர்களை ஒப்புவிக்கிறேன். விசுவாசிகளை ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் உமக்கு உகந்தவர்களாக உடைய வருகைக்கான ஆயத்த பணிகளிலே அவர்களை வல்லமையாக பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.